நிரந்தர குரு சாநித்தியம் 13வது இது சொல்கிறோம். இந்த டாபிக்கெல்லாம் ரியலாக நீங்கள் ஆனால் ஒன்று குரு சாநித்தியம்னா என்ன இருக்குங்கிறதுக்காக நீ இதை பார்க்கணுன்னு பார்க்குறல்ல, இதுவுமே உங்களுக்கு அது பூர்வ ஜென்மத்தில் கூட கூட வந்ததுனால தான் அந்த ஒரு பார்க்கணுங்கிற எண்ணம் பார்க்குறேன். ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. கேட்ட உடனே புரியவே புரியாது. அது எதுவும் இது சின்ன ஸ்டோரி மாதிரி இருந்தாக்கா சொன்ன உடனே புரியும். இது ஸ்டோரி இல்லை, நம்ம ஜென்மத்துக்கும் உண்டான படிப்பு. நான் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப நேரம்தான் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை சும்மா கேட்டுடணும், அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அன்றைக்கி கேட்டோம், மறுபடியும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி தான் இதை கேட்க முடியுமே தவிர, இது புரிகிற சப்ஜெக்ட், ஈஸியாக புரிகிற சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டுன்னு வர்றதுனால தானே இது சொல்கிறதுக்கும் ஒரு ஆர்வம் கௌரிக்கு இருக்குது. அதுக்கே உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்கிறது கடன்பட்டிருக்கேன். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. ॐ आयातु वरदे देवी त्र्यक्षरे ब्रह्मवादिनी गायत्री छन्दसामादः ब्रह्मयोने नमोऽस्तुते. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஒரு விதையை நிலத்தில் போடணும் அப்படின்னு சொன்னால் அது அந்த காலத்தில் தான் போடணும். அந்த எந்த காலம் இருக்கோ அந்த காலத்தை அனுசரித்து தான் அந்த விதையை அந்த நிலத்தில் போட முடியும். நம்ம பாட்டு நினச்ச நேரத்தில் விதையை போட முடியாது. காலம் ஸ்தலம் ரொம்பவே முக்கியம். வீட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கார்டனில் ஒரு கார்னரில் ஒரு மல்லிகை செடி இருக்குது. அதை அப்படியே விட்டால் அந்த செடி வளர்கிறதுக்கு அத்தனை இடம் போகாது. நன்னா அது ஃப்ளரிஷாக நன்னா பூக்காது. அதே வேறு இடத்துல எடுத்து நட்டாக்க அது நன்னா வரும். காலம் நம்மளோட யோக சாதனைக்கு காலம் இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தம் இருந்தால் இப்போ எல்லாருமே யோகி ஆக முடியும். சின்ன விதை அது ஒரு மரமாகிறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். இப்போ அந்த டைம் வந்திருக்கு. அதாவது அந்த விதை போடுறதுக்கு அந்த உண்டான டைம் வந்திருக்கு. ஸ்தலம் எங்கே இருக்குது? ஸ்தலம் அதுக்காக நம்ம காசிக்கு போகணுமா, ஹிமாலயா போகணுமா? சரீரம்தான் ஸ்தலம். இப்போ 3 மாத குழந்தை இருக்குது.
அந்த குழந்தைகிட்ட போய் யோக சாதனையை பற்றி சொன்னாக்க குழந்தைக்கு புரியுமா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பசி இருந்தால் அழு, அவ்வளோதான். அதே சாரீரமாக உடம்பு முடியாதவா இருக்கா, அவளுக்கு நான் இப்போ எனக்கு யோக சாதனையை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது புரியும். அவளுக்கு அப்போ கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இருக்காது, அதுக்கு லாபம் இல்லை. இப்போ நமக்கு சரீரம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. யோகி ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டுமே இப்போ இருக்குது. ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா, களை நிறைய இருக்குது. அதாவது ஒரு செடி நடணும் அப்படின்னா அதை செடி நட்டுட்டு கொஞ்ச நாள் பார்த்தாக்கா பக்கத்துலேயே சின்ன சின்ன புல் பூண்டு அதெல்லாம் கூட நிறைய வந்துடும். அது என்ன பண்ணும், இந்த செடிக்கு வேண்ட சத்தெல்லாம் கூட அது எடுத்துட்டுரும். அந்த செடி போடும்போது நிலத்தில் எப்படி புல் பூண்டு எல்லாம் வேண்டாததெல்லாம் இருக்கும் மாதிரி நம்ம சரீரத்துலேயும் இருக்குது. சோம்பல் தான் முதல்ல அதை வெளியில் அனுப்ப வேண்டியது, களை. ரொம்ப பேர் எங்கிட்ட சொல்கிறா, மாஸ்டர் நீங்கள் சொல்கிறத இங்கே நாங்கள் உடனே பண்ணுறோம், மறுபடியும் நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்க உடனே நாங்கள் நாளைக்கு எழுந்து பண்ணிடுறோம். ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனப்புறம் இதை எங்களால் செய்ய முடியல. என்ன காரணம்? வீட்டில் ஏன் செய்யலை? போஸ்ட்போன் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே போஸ்ட்போன் பண்ணுறதில்ல. அதுக்காக தான் நிரந்தரமாக சொல்கிறேன், நினச்ச உடனே செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கேன். சரி, இந்த சாதனை முடிஞ்சு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவேன். காலம் கரெக்டு, காலத்தில் இருக்கு. ஸ்தலம் உங்கள் உடம்பு அற்புதமாக இருக்குது. சரீரத்தில் அந்த மனசில் இதை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கணும், மாதத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்குது, என்ன சொல்லித்தரா போய் பார்க்கணுங்கிற ஒரு உள் மனசில் ஒரு உத்வேகம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வர. இதில் பதட்டம் எங்கே வருது அப்படின்னா, நம்மளோட வேண்டாத செயலெல்லாம் பண்ணுறோம்ல, அதனால தான் வருது. அந்த வேண்டாததெல்லாம் இருந்தாக்கா விருட்சம், அந்த செடி வளராது. லேசினஸை முதல்ல கட் பண்ணணும். இப்போ லெக்சர் நான் கொடுக்குறேன். காலேஜில் இருக்கும்போது ரொம்ப பலகீனமாக இருந்தேன், கீழே விழற ஸ்திதியில் இருந்தேன். ஆனாலும் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன். நீ எதை பண்ணணுன்னாலும் ஒரு தீவிரம், இதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம், அந்த ஒரு ஆத்திரம், செஞ்சு காட்டணும். நீ மற்றவாளுக்கு முதல்ல சொல்ல வேண்டாம், நீ செய்யறத பார்த்து உன்னோட செய்கை அவளுக்கு உணர்த்தும், அவள் உன்னை கவனிப்பா. அப்புறம் நீ சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு முடியல ஆனாலும் செஞ்சேன் அப்படின்னு. நான் ஏதாவது சொல்கிறது எப்படின்னா, சரீரம் கொஞ்சமே பலகீனம் ஆனால் கூட நீ பிடிவாதமாக செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு திடம், அந்த திட சங்கல்பந்தான் ரொம்ப முக்கியம். செஞ்சு காட்டு. யோக சாதனை செஞ்சு சரீரம் பலகினானா ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா. குருதேவரோட ஒரு குரூப்போட பத்ரிநாத் போனான். அதில் போனதில் ஒருத்தருக்கு ரொம்ப தீவிரமாக ஜுரம் வந்துடுத்து. அந்த அவன் மனுஷன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஸ்திதி. குருஜி அவன் பழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பத்ரிநாத்தில் ஒரு குருவுக்கு முன்னாடி பிராணன் போகிறது அப்படின்னா அது அதிர்ஷ்டந்தான். அதை விட அதிர்ஷ்டம் வேறு என்ன வேணும்?
தானி. யோக சாதகன் யோகம் செஞ்சு சரீரம் விடுறது ரொம்ப நல்லது. அதை நன்னா கவனி. அந்த காலேச்ச, அதாவது இந்த சரீரத்தை, இந்த உலகத்தை விட்டு சரீரம் போகிற லாஸ்ட் க்ஷணம் அவன் மறுபடியும் எங்கே பிறப்பான் அப்படிங்கிறது ஒரு டவுட்டு வந்தது. சாதனை யோகம் நம்ம சாதனை செய்ய செய்ய ஒரு நாள் 2 நாளில் இது இதனோட பலன் வந்துடாது. எத்தனை ஜென்மம் ஆகுமோ அது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன ஆவேன்? யோகம் செய்ய செய்ய ரொம்ப அது நமக்கு உபயோகப்படும். இப்போ யோகம் செஞ்சுட்டே இந்த ஜென்மம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு வைங்க, அதுக்காக கவலைப்பட வேண்டாம். அதாவது யோகமே செய்யலை அப்படின்னா யோக பிருஷ்டன் ஆவேன் இந்த ஜென்மத்தில். அந்த இதையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவா என்ன சொல்வா? நீ எதுக்கும் உபயோகப்படலை. பௌதிக சுகத்துக்கு நம்ம டிஸ்டன்ஸில் கொஞ்சம் எட்டி போயிடுவோம். யோக சாதனை செய்யறதுக்கு 2 ஆல்டர்னேட்டிவ் மட்டும்தான் இருக்குது. என்ன? ஒன்று, நிரந்தரம் நினைவுபடுத்திக்கோ. இது எல்லாருக்கும் சொல்லலை. யார் யோக சாதனை செஞ்சு தீவிரமாக யோகி ஆகணும்னு நினைக்கிறாளோ அவளுக்காக சொல்கிறேன். 1, சுசீனாம் சி மதாங் கேஹே. அதாவது அவன் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறப்பான். பணக்கார குடும்பத்தில் ஏன் பிறப்பான்? அவனுக்கு யோக சாதனை செய்யறதுக்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். அவனுக்கு பூர்வ ஜென்மத்து சம்ஸ்காரம் வராத வரைக்கும் அவன் நார்மலாக தான் ஓடின்னு இருக்கும் வண்டி. சிவிவி லைஃபு, அரவிந்தோ லைஃபெல்லாம் அப்படி தான். நீ கவனி. நீ அவளெல்லாம் விட ரொம்ப உயர்ந்தவா ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் அவளோட லைஃப் ஹிஸ்ட்ரி படின்னு சொல்கிறோம். அவளும் நம்ம போல லைஃப்பில் இருந்தவா தான். எப்படி உயர்வான ஸ்திதிக்கு அவளால் போக முடிஞ்சது? அவள் காலம் ஸ்தலம் அந்த நன்னா உபயோகிச்சுண்டா. குருவோட ஜீவித சரித்திரத்தை படித்தா இது நன்னா புரியும். ஒரு பணக்கார வீட்டில் போய் பிறந்தாக்க நம்மளால் 10 இடத்துக்கு நன்னா போக முடியும், 10 பேரை பார்க்க முடியும், 10 பேர் சொல்கிற ஆலோசனையெல்லாம் நம்ம ஸ்வீகரிக்க முடியும், 10 புக்கு வாங்கி படிக்க முடியும், நினச்ச இடத்துல ஏதேனும் பிரவச்சனம், நினச்ச இடத்துல எங்கேயாவது சிபிர் நடக்கிறது அப்படின்னா அதுக்கெல்லாம் போக முடியும். ஏன்னா பணம் இருக்கிறதுனால அதனால் எதையும் யோஜனை பண்ண வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு உபயோகப்படும் அப்படின்னா யோக சாதனை செய்யறதுக்கு உபயோகப்படும். சரி, அப்புறம் என்ன ஆகும்? அதாவது இதுவரை சரீரத்தில் நம்ம ஜென்மமாக செஞ்ச யோக சாதனை நமக்கு நினைவிற்கு வரத்துக்கு, நினைவுபடுத்துறதா மாதிரி நம்மளோட சம்ஸ்காரம் அமையிறது. நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு நினைவுக்கு வரும். அப்போ அது லிங்க்கு மறுபடியும் யோஜனை பண்ண பாக்கி எல்லாமே கொஞ்சம் நினைவுக்கு வரத்துக்கு ஆரம்பிக்கும். அப்போ நாம் ஒரு லைனுக்கு வந்துடுவோம். அதவா இப்படி வரலன்னா யோகி குலத்திலேயே பிறக்க முடியும். யோகி குலம் அப்படிங்கிறது என்ன?
5000 வருஷத்தில் இதனோட அர்த்தமே மாறி போயிடுது. குலம் அப்படின்னா அப்பா அம்மா அப்படின்னு கிடையாது. இப்போ சிமட்டமாக இருக்கா, அவள் காய்கூரை விற்கிறவா தான், வெஜிடபிள் விற்கிறவா. ஒரு நாளைக்கு ஏதோ பிரவச்சனம் நடந்துருக்கு, அதை போய் கேட்டுட்டே இருக்கும்போது அப்படியே அவளோட லைஃப் மாறிடுது. அந்த மாதிரி உன்னோட லைஃப் மாறணும். மற்றவா சாதனை செய்யறதுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவள் அந்த ஸ்திதிக்கு போய் மறுபடியும் பௌதிக ஜீவத்துக்கு வரணும். சிமட்டம்மா அவதூதா போன்றவர்கள்லாம் அந்த ஸ்திதிக்கு போனால் மறுபடியும் அந்த ஸ்திதிக்கு நார்மலுக்கு வரமாட்டா. நாமெல்லாம் அந்த ஸ்திதிக்கு போனாலும் மாமூல ஜீவதாரியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு யோகிகளாக வாழணும். அவன் அந்த ஸ்திதிக்கு போயிட்டா இதெல்லாம் மாய, எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு போய் மறுபடியும் வரணும்னு சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தில் யாருமே இது மாதிரி சொல்லி தரலை. சமத்துவம் யோக உச்சதே. மறுபடியும் நீங்கள் இதை தாண்டி போனால் ரொம்ப கஷ்டம். உனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நீ அதை பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. யார் எப்போ எங்கே கீழே விழுவாளோ தெரியாது, சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி சொல்லித்தரது எங்கேயுமே கிடையாது. நீ தேடு, எந்த ஆசிரமத்துக்கு வேணால் போய் தேடு. இந்த மாதிரி வெடமரித்து, அதாவது பிரித்து நீ இதெல்லாம் பண்ணினா யோகி ஆக முடியும் அப்படின்னு பாயிண்ட்டாக சொல்கிறவா மாஸ்டர் தான். எல்லா இடத்துலையும் ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருப்பா. பிந்து கூடவே இருக்கும், அதுக்கு மேலே போக வேண்டாம், அதுக்கு கீழேயும் வர வேண்டாம், அந்த பிந்துவிலே நின்றுடு. இதையே ஜீவன் முக்தி ஸ்திதி. நீ இருக்கிறது அதே. இதை நீ புரிஞ்சுட்டு 10 நிமிஷம் இருந்தியே, இதையே கண்டினியூ செஞ்சுக்கோ. எக்ஸ்ட்ரீமும் போகாத. இதெல்லாம் கேட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. எல்லாமே வரும், அதை கவனிச்சுட்டு. அதெல்லாம் கவனிச்சுட்டு என்ன செய்யணுங்கிறேன்? நீ என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணு. நீ உன்னோட ஹிருதயத்தில் கை வச்சு சொல்லணும், என் குடும்பத்துக்கு வேறு யாரும் இதை மாதிரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு நீ செய்யணும். நீ எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சியா? கண்டிப்பாக செய்யலை. செஞ்சேன்னு நீ அபத்தமாக சொன்னால் அது தப்பு, பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். அதாவது எனக்கு அகங்காரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். கண்டிப்பாக அவளுக்கு அகங்காரம் இருக்குது. இன்னொரு வகையான மனுஷா இருக்கா, எனக்கு அகங்காரம் வந்துடுமோன்னு நான் பண்ணலை அப்படின்பா. அது அகங்காரம் வரத்துக்கு முன்னாடியே அவள் தலையில் அகங்காரம் உட்காந்துரும். அவளுக்கும் அகங்காரம் கண்டிப்பாக இருக்குது. குடும்ப பாத்தியதை கூட உனக்கு ஒரு சாதனையே. பிரகிருதி தரும் காலம், ஸ்தலம், நீ எங்கே இருக்கியோ அதே கரெக்டு, அதே ஸ்தலம் அதுவும் கரெக்டு. இந்த க்ஷணம் நீ இங்கே இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறியா, அது கரெக்டு.
நீ இங்கேருந்து இன்னொரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா? ஆஃபீஸ் வேலை கூட ஒரு பெரிய சாதனை தான். அந்த சாதனையை பர்ஃபெக்டாக பண்ணணும். நான்லாம் 9th கிளாஸ் படிக்கும்போது டீச்சர் வந்து கேட்டா, சயின்ஸ் டீச்சர், காற்றுக்கு கலர் இல்லை, அதை ப்ரூவ் பண்ணும்படி சொல்லு, உங்களால் யாராலும் செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா. கலரே இருந்தால் காற்று தெரியுமா? அது ப்ளூ கலரே காற்றுக்கு இருந்தால் தெரியுமா தெரியாதா? நீ என்ன சாதனை பண்ணணும்? அகங்காரம் வருமோ, அது அகங்காரம் வராதோ அப்படிங்கிறத பற்றிலாம் நீ ரொம்ப ஆலோசிக்க வேண்டாம். பக்தன் வந்து அகங்காரத்தை போக்கடிக்கலை யாரும். எல்லாருக்கும் அகங்காரம் இருந்தது. ஆனால் அதை அவள் எப்படி தாண்டி வந்தா, அதெல்லாம் குரு சரித்திரத்தை படித்தாதான் புரியும். எப்பப்போ யார் யாருக்கு அகங்காரம் வந்ததுன்னு கவனி. சத்யபாமாவுக்கு அகங்காரம் வந்தது. யார் அதை குறைச்சா? ஹனுமான், கருடன் இவாளுக்கும் அகங்காரம் வந்தது. அப்போ அந்த குரு எப்படி என்ன செஞ்சாங்கிறத அவளோட கதையை படித்தாக்க உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் குரு சரித்திரத்தை படிங்கோ அப்படின்னு சொல்கிறேன். குரு சரித்திரத்தை படிச்சிருந்தாக்க இந்த ஸ்திதி உங்களுக்கு வரது ரொம்ப ஈஸியாக வரும். குலதீபகன் அவரோட குருவுக்கு வந்து குஷ்டரோகம் வந்தது. குரு, என் கர்மா என்னை சுற்றி இருக்கு, காசியில் இருக்கணும், யார் எனக்கு சேவை செய்வா அப்படின்னார். குஷ்டரோகிக்கு யார் சேவை பண்ண முடியும்? ஆனால் குலதீபகன் வந்தார். எங்கெங்கேயோ எடுத்துன்னு வந்து நல்ல சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா, நான் வியாதிக்காரன், நீ இதை கொண்டு வந்து தரியே அப்படின்னு சொல்லுவார். கொடுக்கலையான்னா அவனை அழ வச்சு அப்புறம் சாப்பிடுவார். குஷ்டரோகங்கிறது குரு கிடையாது. உன்னோட சூழ்நிலையில் நீ எங்கே இருக்கியோ அதே பவரோகம். மொத்த பிரபஞ்சமும் ஒரு ரோகம்தான். அகங்காரம் கூட ரோகமே. அகங்காரத்தை தள்ளி வைக்கிற பரிஸ்திதி வரணும். சர்வ வியாபகன் பகவானே. பகவான் தான் இந்த பரிஸ்திதியை கூட தந்தார். இந்த சூழ்நிலை நன்னா இல்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. யாரானு ஹார்ட் ட்ரபிள் வேணும் அப்படின்னு கேட்போமோ? ரோகம் வேண்டாம் அப்படின்னு தான் கேட்போம். இந்த பரிஸ்திதி நன்னா இல்லை, அந்த பரிஸ்திதி நன்னா இருக்கு அப்படிங்கிறது நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் சரி கிடையாது. எந்த பரிஸ்திதி இருந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட். அந்த மானசீக ஸ்திதி ரொம்ப முக்கியம். 1947 இந்த சுதந்திரம் இருக்கும்போது பாகிஸ்தானில் நிறைய கோடீஸ்வராக இருந்தா, இந்தியாவில் நிறைய கோடீஸ்வராக இருந்தா. அந்த க்ஷணம் இந்த தேசத்தை விட்டு போகணும் அப்படிங்கும்போது இந்த கோடீஸ்வரா இந்த பணங்காசெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அங்கே போயிட்டா. அங்கே இருக்கிறவா அப்படியே விட்டுட்டு இந்தியா வந்துட்டா. பரம கோட்டீஸ்வரன் ஆனாலும், பரம சண்டாளன் ஆனாலும், பில்கேட்ஸ் ஆனாலும் எல்லாமே பவரோகமே. குஷ்டரோகங்கிறது குருவுக்கு வந்த பவரோகம்.
அந்த குஷ்டரோகம் நமக்கு தான் வந்திருக்கு. இது பாவம் புரிஞ்சால் புரிஞ்சிடும். ஸ்ரீ சத்யசாய் பாபா திவ்ய ஆத்ம ஸ்வரூபலாரா அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரிஞ்சுடுத்து, நமக்கு தெரியல. நீ பதட்டப்படுற. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. அதாவது நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துலையே இரு. நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு சொல்லி தேவதை வந்து உனக்கு இந்த கஷ்டத்தை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவா. ஓகே அப்படின்னா மறுபடியும் வேற ஒரு கஷ்டம் வேறு மாதிரி வரும். அதனால தான் தேவதையே வந்தால் கூட நீ அவளை கண்டுக்காத. தேவதை வந்து நான் உனக்கு பிளெஸ்ஸிங் தந்து கஷ்டத்தெல்லாம் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரோகத்தை தருவா. நீ கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். நீ பௌதிக ஸ்திதியில் என்ன ஸ்திதியில் இருந்தாலும் அது பவரோகமே. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்று நிதானமாக எப்படி செய்யணுமோ அப்படி நம்மளோட பாத்தியதையை பரிபூர்ணமாக பண்ணணும். டயபெட்டிஸ் வந்தவாள்லாம் அவள் ஒரு விதமாக ஆகாரம் எடுத்துப்பாள். டிபி வந்திருக்கிறவாளுக்கு ஒரு விதமாக ஆகாரம். நீ உன்னோட குடும்பத்தில் இருந்துட்டு இந்த பவரோகத்தை எப்படி தாண்டுவ, அதை கவனமாக பண்ணு. உன்னுடைய கணவனோ மனைவியோ குழந்தைகள் எல்லாருமே மருந்துகளே, ஔஷதிகளே. எனக்கு ஔஷதம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. வந்தது என்ன பண்ணுவ? பிரகிருதி அதையே தர்றது. சில பேருக்கு பாகக்காய் இருக்குது, அது டயபெட்டிஸ் இருக்குது, அவள் வந்து பாகக்காய் ஜூஸ் சாப்பிட்ணும். சில பேருக்கு வந்து சுகர் கம்மியாக இருக்குது, அவளுக்கு வந்து கசப்பு அதெல்லாம் நிறைய சாப்பிட்ணும். சில பேருக்கு வந்து இந்த பிபி நிறைய இருக்குது, அவள் உப்பெல்லாம் கம்மியாக சாப்பிட்ணும். அவளோட வியாதி நன்னா இருக்குது, என் வியாதி நன்னா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பாவனையெல்லாம் மனசில் வச்சுக்கோ. நீ அப்போ வழி மாறி போகமாட்ட. நீ ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கியா, கிளர்க்குக்கு என்ன பாத்தியதை இருக்கோ அதை பர்ஃபெக்டாக பண்ணு. ஆஃபீஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஆஃபீஸில் வந்து உனக்கு உண்டான பாத்தியதை என்ன இருக்கோ அதை நன்னா பண்ணு. இந்த ஆஃபீஸ் பூரா என்னோடய ஆஃபீஸ் தான், நான் ரொம்ப நன்னா வேலை பண்ணுறேன் அப்படின்னு நீ செய்ய வேண்டாம். அந்த இடத்துல உனக்கு உண்டான வேலையை நீ செஞ்சியா, அதை நீயே மார்க்கு போட்டுக்கணும். அப்பப்போ நீ செக் பண்ணிக்கணும். எல்லாரும் செய்கிற அளவு செய்யணும், அதுக்கு கொஞ்சம் ஒரு டிகிரி கம்மியாக செய்யலாம். ஆஃபீஸில் நிறைய வேலை பண்ணுறேன்ட்டு நீ செஞ்சுட்டே இருந்தேன்னா ஆஃபீஸ்காராலும் உன்னோட பாஸும் இன்னும் நிறைய வேலையை கொடுத்துட்டு அவள் பாட்டு பேசாமல் இருப்பாள். தினம் ராத்திரி நீ என்ன பண்ணணும்? யோக சாதனை செய்கிறவா, நான் ஆத்மன், இந்த தேசகால பரிஸ்திதியில் ஆத்மாவை தான் நான் ஜீவிக்க வேணும். அந்த ஆத்ம அனுபூதி தினம் ராத்திரி படுத்துக்கும்போது ஆத்ம போதை செஞ்சுட்டு படுத்துக்கணும். காத்தால எழுந்திருக்கும்போது ஆத்ம போதை செஞ்சுட்டு எழுந்திருக்கணும். ராத்திரி படுத்துக்கும்போது தத்துவ போதை செய்யணும். நன்னா நினைவு வச்சுக்கோங்க. ராத்திரி படுத்துக்கும்போது கை கால் அலம்பிட்டோ அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணு அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணிகிட்டே வந்து கார்த்தால வரைக்கும் வர்றோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு நிகழ்வு.
இதை செய்ய ஆரம்பிச்சிட்டால அதனோட பலனை நீங்களே அனுபவிப்பீள். திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்தால எழுந்திருக்கும்போது இன்றைக்கி நான் ஆத்மாவாக ஜீவிப்பேன் அப்படின்னு இன்றைக்கி என்ன வேலை பண்ணணும்னு ஆத்ம போதை செஞ்சுட்டு எழுந்திருக்கணும். டே ஃபுல்லாக என்ன பண்ணணும்? 4 தபஸ்ரியம் ஃபாலோ பண்ணணும். இந்திரிய சயமனம், அர்த்த சயமனம், சமய சயமனம், வாக்கு சயமனம். வாக்குன்னா ஆலோசனை நிரந்தரம் செய்யணும். ராத்திரி படுக்கும்போது இந்த அற்புதமான சாதனை செஞ்சு படுத்துட்டவன் அவன் கார்த்தால இந்த இடத்துல எழுந்திருக்க மாட்டான். எங்கே எழுந்திருக்கணும்னு அங்கே எழுந்திருப்பான். இது அதிசயம் கிடையாது. இது அதிகப்படுத்தியும் சொல்லலை. நீ இங்கே படுத்துட்டு புத கிரகத்துலேயும் எழுந்திருக்கலாம், சூரிய கிரகத்துலேயும் எழுந்திருக்கலாம். அட்சர பிரம்ம யோகத்தை படி. இப்போ படுக்கிற, தூங்க போகிற, அந்த தூங்க போகிற ஸ்திதியில் நீ வேறு எதையும் ஆலோசனை பண்ணாத. தூக்கம் வரப்போகிறது. அம்மானச ரகித சாதனை அப்படிம்போம். அதுக்கு போ. அந்த சாதனைக்கு போய் தூங்க முடிஞ்சா ரொம்ப நல்லது. அதாவது பௌதிக லைஃப்பில் உபதேசம் செய்யாத குருலாம் அந்த ஜகத்தில் உன்னோட சேர்ந்து பேசுவா. ஒவ்வொரு குருவுக்கும் அவளோட சூஷ்ம ஜகத்தில் தான் அவளோட குரு தெரிஞ்சா. பௌதிக ஜகத்தில் பார்க்குற எந்த பெரிய குருவும் உனக்கு குரு கிடையாது. அவர் கூட பவரோக திருஷ்டர். அவர் எவ்வளோ பெரிய அவதார புருஷன் ஆனாலும் அவர் குரு கிடையாது. மனுஷனை பிடிச்ச கர்ம பாவத்தை பிடிச்சிக்கோ. அதாவது மனுஷனை பிடிச்சிக்க வேண்டாம். அவர் சொன்னார்ல அந்த விஷயத்தை கவனிச்சுக்கோ. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் எல்லா மருந்தெல்லாம் சொல்லுவார். ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிம்பார். நீ ஸ்மோக் பண்ணால் செத்துப்போவ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் டாக்டர் சொல்லிவிட்டு டாக்டர் வெளியில் போய் ஸ்மோக் பண்ணுவார். சரி, டாக்டர் ஸ்மோக் பண்ணுறான்னு நீயும் பண்ணுவியா? சாதனை தீவிரம், நிரந்தரம் சாதனை. அந்த தீவிரத்தையே நீ நினச்சிக்கணும். எப்பவும் நிரந்தரம் காலம் அதையே யோஜனை பண்ணாதான் யோகம் சித்திக்கும். அதாவது ஒரு நிலத்தில் புல் பூண்டெல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாத்தையும் எடுக்க சொன்னேன்ல. எங்கெங்கே சோம்பல் பாத்தியதை ரொம்ப இருக்கு, அதாவது சோம்பல் நிறைய இருக்கும், அந்த பாத்தியதையை கிட்ட கூட போஸ்ட்போன் செய்ய முடியும். சாதனை போஸ்ட்போன் பண்ண முடியும். எங்கேயாவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணுவோம். பணம் வாங்கணுமா போஸ்ட்போன். காரணம் என்ன சொல்வா? டைம் ஆச்சு. அதாவது நீ இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா எத்தனை நேரம் ஆனாலும் இந்த வேலையை செஞ்சுட்டு தான் மறுவேலை அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து வேலை செய்ய முடிஞ்சா அது ரொம்ப நல்லது. சரி, நான் அப்படியே ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லாத. உன்னை வீட்டுக்கே அனுப்பாமல் ஆஃபீஸில் வேலை வாங்குவான். ஆஃபீஸில் எல்லாரும் எப்படி இருக்கா? நார்மலாக அப்படி தான் இருக்கணும். இதெல்லாம்
எங்கு பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில், நம்மை போல உள்ள குடும்பத்தில் ஏதேனும் ஒரு வேலை ஆரம்பிக்கிற, அது முடிகிற வரைக்கும் சாப்பிடாத. சாப்பிட நேரம் ஆயிடுத்து அப்படின்னு வேலையை நிறுத்திட்டு சாப்பிட போகாத. லஞ்ச் டைம் வீட்டில் சாதனை பண்ணும்போது நோ லஞ்ச் டைம். ஆனால் ஆஃபீஸில் லஞ்ச் டயத்தில் நீ கண்டிப்பாக சாப்பிட போகணும். ஆஸ் யூஷுவல் தான். நான் இங்கே ரொம்ப நன்னா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆஃபீஸில் வேலை பண்ணேன்னா, அவள் அழகாக உன்னை வேலை வாங்கிறதுக்கு அவள் வேலையும் உன்னோட தலையில் கட்டிடுவாள். ஆஃபீஸில் எல்லாரும் எப்படி ஜீவிக்கிறா, அதுக்கு கொஞ்சம் குறைவாகவே நீ ஜீவிக்கணும். இந்த வியக்தி பாவம் நன்னா புரிஞ்சுக்கும். நிரந்தர அபியாசம் தான் யோகம் பண்ண முடியும். வீட்டில் நிரூபி. வீட்டில் இருக்கிறவாளுக்கு சொல்லு, செய்கிறேன் அப்படின்னா அவள் பாட்டு நான் சமைச்சு வச்சுட்டேன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் நீ புரிய வை. அவள் கேட்கலையா, ஓகே. ரொம்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்லுவாள், சாமி இல்லை அப்படின்பா. ஆனால் அவள் பிள்ளைக்கு கல்யாணத்தை திருப்பதியில் பண்ணுவாள். என்ன அப்படின்னா, நான் சொல்கிறேன் சார், என் ஒய்ஃபு கேட்கல, அதனால கல்யாணத்தை திருப்பதியில் பண்ணேன் அப்படின்பா. அப்படிப்பட்ட யோக சாதனையாளர்களாக நம்ம மாற வேண்டாம். ஆனஸ்டியாக இருப்போம். இப்போ பிபி இருக்குது. சில பேர் திடீர்னு ஐயோ உனக்கு பிபி இருக்கா, அவக்காய் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பான். அதாவது டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் டெஸ்ட் பண்ணி என்ன சொல்லணும்னு சொல்கிறத அதை சாப்பிட்றோம். யாருக்கான உடம்புக்கு நம்ம போவோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். யாரும் கூட நீ டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர் உன்னை என்ன சாப்பிட சொன்னார் அப்படின்னு கேட்க மாட்டான். என்னோட பர்சனல் லைஃப்பில் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் அறிவுரை சொல்லுவா. டாக்டர் என்ன சாப்பிடுன்னு சொன்னதை அதை மட்டும் கேட்க மாட்டான். உனக்கு எங்கே லிமிட்டேஷன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். லிமிட்டேஷன் தெரியாத போது ஏன் நீ ஐடியா சொல்கிற? அந்தந்த விஷயத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவாளுக்கே அது வராது. அவள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிறா, டாக்டர் சொல்கிறார். இப்படியே கோபம் வரத்துக்கு, எரிச்சலுக்கு நிறைய காரணம் இருக்கும். கண்டிப்பாக இதை நீ கரெக்ட் பண்ணிக்கணும். நீ இதை சரி பண்ணிக்கல அப்படின்னா நீ யோகி ஆக முடியாது. இதெல்லாம் செய்ய முடியாது என்னால் அப்படின்னு சொல்லி இதை பாதியில் விடாத. முயற்சி, இப்போ நீ பண்ணுற முயற்சியை கண்டினியூ பண்ணு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காலம் வரவே வராது. மாஸ்டர் இந்த ஸ்பீச் சொல்லும்போது 1.5 வருஷம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது இந்த ஸ்பீச்சோட சாரம் கண்டினியூஸாக எப்போவும் நமக்கு அனுசரித்து போகிறதுக்காக தான் சொல்கிறார். மறுபடியும் இந்த சான்ஸ் வராது. நீ 24 கோடி வருஷம் மறுபடியும் வெயிட் பண்ணணும். இப்போ அகாடமிக் எக்ஸாம் எழுதணுன்னா மார்ச் செப்டம்பர் எழுத முடியும். ஸ்பிரிச்சுவலில் அது மாதிரி கிடையாது. இவ்வளோ வருஷம் நீ அந்த சாதனை செஞ்சு தானே இந்த அளவுக்கு இதை கேட்குற. இது ஏதோ ஒரு உந்துதல் இருக்கிறதுனால நீ கேட்கணுன்ட்டு கேட்குற. பிடிக்கலைன்னாலும் கேட்குற, புரியலைன்னாலும் கேட்குற, ஏதோ சொல்லியிருக்காங்கிறதுக்காவது கேட்குற. அப்படிங்கும்போது இந்த கொஞ்சம் உங்ககிட்ட சில மாறுதல்களை நீ கொண்டு வர முடியாதா?
நீ எதை உதறணும்? கோபம் வரப்படாது. கோபம் வராமல் பார்த்துக்கோ. எரிச்சல், அந்த கோபத்தினால எரிச்சல், அந்த எரிச்சல் வந்துடுத்துன்னா வாக்கு ரூபம் தரக்கூடாது. வாக்கும் வரதானம்தான். வாக்கு ரூபமாக வேலை செய்கிறது. வாக்குக்கு நீ வெளியில் வரலைன்னா வாக்கு பலிக்காது. வாக்கு சப்தத்தோட வெளியில் வந்தால் தான் அது பலிக்கும். விஸ்வாமித்திரர் அவரோட கோபம் ஒன்றும் பண்ணாது. அவர் வாக்கா வெளியில் வரல. அதாவது அவர் சப்த ரூபமாக அந்த வார்த்தை வெளியில் வந்தால் தான் பலிக்கும். அவருக்கு ராட்சசாலெல்லாம் கொல்லணும் அப்படிங்கிறது ஆலோசனை இருந்தது. அப்போ ராமனை கேட்கறதுக்காக வந்தார். ஆலோசனைக்கு மட்டும் அவ்வளோ சக்தி இருந்தால் ராட்சசர்கள்லாம் அங்கேயே அவர் கொன்று இருக்கலாமே. வாக்கு சையமனம், கண்ட்ரோல், அது ரொம்ப முக்கியம். எரிச்சலே வரட்டும், ஆனால் நீ வார்த்தையை சப்தத்தோட வெளியில் கொண்டு வராத, எக்ஸ்பிரஷன் தராத. உன்னோட கண்ணில் கூட கோபத்தை காட்டக்கூடாது. சில பேர் குழந்தையில அப்படியே கண்ணால் அப்படி உருட்டி மிரட்டுவா, அது கூட பண்ணாத. அவளெல்லாம் நீ கோபிச்சுக்கலைன்னா அவள் நன்னா ஆவா. நான் கண்டிக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது, கண்டிக்க வேணுமே அப்படிம்ப. நீ முதல்ல நீ ஒரு லைனில் வா. அவளை பார்த்துக்கிற பாத்தியதை மட்டும்தான் உனக்கு. அவளுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. லட்சமாக டாலர் சம்பாதிக்கிற அமெரிக்காவில் அவள் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க மாஸ்டர் அப்படிங்கிறா. எனக்கு ரொம்ப ஆனந்தம்தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம மனுஷா, என்னோட மனுஷா அப்படிங்கும்போது ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா? உன்னோட எதுவுமே உன்னோட கையில் இல்லைங்கும்போது எதுக்கு கோபம்? கோபம் இல்லாமல் சாந்தமாக சொல்லு. கோபத்துக்கு இன்னொரு பக்கம் அஹிம்சை. அதாவது நீ கோபம் எதுக்கு வருது? நீ அவள்கிட்ட வேலை சொல்கிற, அவள் செய்யலைன்னு கோபம் வருது. உனக்கு எதுக்கு அவள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்துடுத்துன்னா கோபம் வராது. அஹிம்சை சொல்கிறது என்னவோ மனசு வேதனைப்படாமல் நீட்டாக அனுசரணையாக சொல்லு. மாஸ்டர் நீங்கள் ரொம்ப சொல்கிறீர்கள், இதெல்லாம் முடியவே முடியாது. முயற்சி பண்ணு. பகவதோட சுபாவம், அந்த சாந்த சுபாவம், அது சகஜ சுபாவம். நம்ம எல்லாருமே ஆத்மஸ்வரூபமே. வேண்டாத புல்லு பூண்டு இருக்க மாதிரி குரோதம்லாம் நமக்கு வர வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை எடுத்துருவோம். அஹிம்சை. நான் சொன்ன வேலையை அவள் செய்யலை, அதனால தான் கோபம் வருது அப்படின்னா அது மாதிரி கோபம் வரக்கூடாது. நீ சொல்கிற வேலையை அவள் ஏன் செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா உனக்கு கோபம் வராது. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்போ நீ ஹாயாக இருப்ப. என்னோட ஃப்ரெண்டு சாவியை எங்கேயோ தொலைச்சிட்டா. அப்போ அவருக்கு உடனே ஒரு இரிட்டேஷன், கோபம் எல்லாரையும் கோபிச்சுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி போடலாம், சப்தம் பண்ணலாம். சரி, சாவி போயிடுத்து, சாவி போயிடுத்து, என்னதுக்கு அப்படின்னு நீ மனசை சாந்தமாக வச்சுக்கோ.
ஹாயாக இரு. ஹாயாக இருக்கும்போது சாந்தி வரும். சாந்தம் இருக்கும்போது சக்தி கிடைக்கும். அப்போ பகவானோட வாசம் பண்ணுவார். பாயிண்ட்டை புரிஞ்சுக்கும். இதுக்கு மானசீக ஸ்திதி தான் ரொம்ப முக்கியம். மானசீக ஸ்திதி பற்றி ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, 47 சுதந்திரம் வந்திருக்கும்போது கோட்டீஸ்வரா, அங்கே இருக்கிற கோட்டீஸ்வரா இந்தியாவுக்கு வந்தால் இந்தியாவில் இருக்கிறவா பாகிஸ்தான் போனான். எல்லா ஆசையும் உதறிட்டு போனாலும் அவள் மறுபடியும் கடுமையாக உழைச்சி கோட்டீஸ்வரன் ஆயிட்டா. அந்த மானசீக ஸ்திதி தான் முக்கியம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் பட்டா கொடுத்தா. இங்கே இருக்கிறவா என்ன பண்ணா, நிறைய பேர் அந்த பட்டாவை விற்றுட்டு மறுபடியும் யாச்சிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன டிஃப்ரென்ஸு? கோட்டீஸ்வரங்கிறது பணத்தில் இல்லை, மானசீக ஸ்திதி. அவன் மானசீக ஸ்திதியில் இருக்கிறவா எங்கே இருந்தாலும் அவன் கோட்டீஸ்வரன் தான். காலம் அப்படிங்கிறேன், அதாவது உங்ககிட்ட கூட பகவானோட நன்னா செடி வர மாதிரி காலம் இருக்கே, ஸ்தலம் காலம் கூறினேன். இதை தான் ரிஷிகளும் சொல்கிறா. நீ கூட நன்னா முன்னுக்கு வர முடியும். மாஸ்டர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது அப்படின்னு நிதானமாக ஹாயாக இருங்கோ. என்ன நடந்தாலும் நிச்சந்தையாக இரு. மாஸ்டர் சொல்லியிருக்கார், என்ன நடந்தாலும் அதை நிச்சந்தையாக இருன்ட்டு உனக்குன்னு உண்டான பாத்தியதையை பண்ணாமல் நீ தப்பிச்சுக்க பார்க்கக்கூடாது. உனக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிளை நன்னா பண்ணணும். நீ உன்னுடைய ரெஸ்பான்சிபிளை உதறிட்டு இருந்தாக்க பிரகிருதி உன்னை விடாது. அது உன்னை ஒரு வழி பண்ணி உன்னோட பாத்தியதையை செய்ய வைக்கும். அந்த மாதிரி செய்கிறத விட நீயே இஷ்டப்பட்டு உன்னோட பாத்தியதை செய்கிறது நல்லது. ரிவர்ஸ் கியர். அடுத்தது அசிதாரா விரதம். அசிதாரா விரதம் அப்படின்னா அது கத்தி மேலே நடக்கிறது மாதிரி தான். கத்தி அந்த நுனி அந்த எட்ஜில் நடுப்புற இந்த பக்கம்னாலும் கால் சருங்கக்கூடாது, இந்த பக்கமும் சருங்கக்கூடாது. பயப்படாத, உனக்கு பக்கத்தில் நான் இருந்து உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன்ல. இதிலேருந்து எப்படி நீ வெளியில் வரணும்னு அதை நன்னா பண்ணுவேன். இதுக்கு மட்டும் உனக்கு மாறுறதுக்கு ஐடியா சொல்லுவேன், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. என் மேலே உனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தால், உன்னோட கஷ்டம்லாம் எதுன்னு இருந்தாக்க ஒரு பேப்பரில் எழுதி கொடு. அதை ஆலோசிக்கிறது கூட கஷ்டம்தான். இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போனோடனே நீங்கள் சாதனை பண்ணுவேன். இந்த சாதனை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸு வந்தாக்கா அதை ஒரு பேப்பரில் எழுதின்னு வந்து நெக்ஸ்ட் மந்த்து வரும்போது கேளு, ஃபோன் பண்ணி கேட்காத. ஸ்விம்மிங் மாதிரி தான் இதுவும். ஸ்விம்மிங் இது குதிக்கணும் கரையில் இருந்தாக்க வராது, குதிக்க வேண்டியது தான். சிம்பிள் ஃபார்முலா மானசீக ஸ்திதி. இப்போ நான் ரோட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? அப்போ அங்கே ஹாயாக இரு. எத்தனை நேரம் நீ ரோட்டில் இருப்ப? அங்கேருந்து நீ வெளியில் வரத்துக்கு பிரயத்தனம் செய். நான் இதுலேயே இருந்துடுறேன்னு இருக்க முடியாதுல்ல. நம்மளோட பாரத தேசம் நாசனம் ஆகிறதுக்கு காரணமே இந்த மனோபாவம்தான்.
உடனே நான் வந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காடுறேன், நான் அந்த ஆசிரமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நேமத்துக்கு விரோதம் ஆனது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை வந்து நிதானமாக ஆலோசனை பண்ணி மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காளோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுக்காக வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மரத்துக்கிழையோ ஒரு சுவாமிஜிக்கிட்டேயோ ஒரு ஆசிரமத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. சுகத்தை விட்டுட்டு நான் ஓட சொல்லலை. அந்த சுகத்துக்கே கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு இருக்கே, அது வேண்டாம். அதுதான் யோக சாதனைக்கு இடைஞ்சல் தருது. தேவையானது போது சுகத்தை அக்செப்ட் பண்ணிட்டு ஃபேன் போட்டுக்கிறது, இது காரில் போகிறது, அதெல்லாம் ஓகே. கோபம் அடுத்தது வந்து சோம்பல். ரெண்டாவது குரோதம். குரோதமே வேண்டாம். அஹிம்சை, மற்றவாளை கஷ்டப்படுத்தக்கூடாது. மற்றவாளை சாதகனாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணாத, அது கூட ரொம்ப தப்பு. நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை, நீ தான் இங்கே வந்து கேட்குற. நீ கூட உன்னோட குடும்ப மனுஷாளுக்கு யோகா சாதனை செய்யும்படி நீ சொல்லாத. அவளே நீ ஏதோ பண்ணுறியே அப்படின்னு வந்து இஷ்டப்பட்டு கேட்டாக்க சொல்லு. அப்படி சொன்னாக்க அது அதிர்ஷ்டம். இதை புரிஞ்சு நம்ம குடும்பத்தில் பிறந்திருந்தானாக்க அது அதிர்ஷ்டமே. எல்லாத்துக்குமே டைம் வரணும், அவசரப்படாத. நமக்கு உற்சாகமாக இருக்குது, 10 மனுஷாளுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேட்டாலும் யாரும் வரமாட்டா. ரிஷிலாம் சொல்லிகிட்டே தான் இருக்கா, எல்லாரும் வந்தாளா? அஹிம்சை பாகம், இதை நினைவுபடுத்திக்கோ. உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவா ஏதோ உங்ககிட்ட கேட்குறா, அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டதை பண்ணி கொடு. ரோகம், பாத்தியதையை பர்ஃபெக்டாக பண்ணு. உங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குது, எனக்கு ஆத்ம ஞானத்தை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு நீ உனக்கு உண்டான பங்கு பணத்தை நீ செலவு பண்ணலாம். உன் குழந்தைகளுக்கு, உன்னோட மனைவிக்கு, யாராருக்கு எவ்வளோ ரூபாய் தனியாக எடுத்து வைக்கணுமோ அவாவா பங்கு எடுத்து வச்சுட்டு உன்னோட பங்கு பணத்தில் நீ இஷ்டப்படி செலவு பண்ணலாம். அவா பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணக்கூடாது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான். உனக்கு பிளட் ரிலேஷனாக பிறக்கிறதே அவ உரிமை. அவளோட பணத்துக்கு நீ ஐடியாவுக்கும் சொல்ல வேண்டாம். உன்னோட பணத்துக்கு நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சுக்கோ. 3வது மோகம். இது மோமுகம்னா ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இஷ்டப்பட்ட தெய்வத்து முன்னாடி, குரு கிட்ட, எல்லாருக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளிகா தேவி மீது மோகம், அத்வைத ஸ்திதி வரல. இப்போ நாகம்மா சாயின்னு ஒருத்தர் வந்தார். அவர் சொல்கிறார், 2 பாகமாக பண்ணு அப்படின்னார்.
எப்படி செய்யறது அப்படின்னார். நீ மனசில் தானே பண்ணுற, மனசுலையே கத்தி தயார் பண்ணிக்கோ, அதை 2 பண்ணு அப்படின்னார். அந்த க்ஷணமே பண்ணிட்டார். ஒரு சமஸ்த மீது, ஒரு நபர் மீது உன்னை நீ கட்டி போட்டுக்கிறது, அவன் மீது மோகம் இருக்கு பார், அது இருக்கக்கூடாது. மோகத்துக்கு கிட்டக்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, தூரம் இருந்தாலும் அவள்கிட்ட மோகம் இருக்கும். இந்திரா காந்தி டெல்லியில் தவறி போயிருக்கும்போது, எங்கள் குடும்பத்தில் யாரும் டெல்லியில் இல்லை. ஆனால் அந்த டைம் தான் என்னோடய தம்பிக்கு கல்யாணம் ஆகிருந்தது. அவரோட மாமனார் டெல்லியில் இருந்தார். உடனே ஃபோன் பண்ணி, நீங்கள் பத்திரமா இருக்கலா அப்படின்னு கேட்டேன். அதான் மோகம். மானசீக ஸ்திதிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, டிஸ்டன்ஸுக்கு சம்மந்தப்பட்டதில்லை. உன்னோட பாத்தியதையை உதறிட்டு மோகத்துக்கு போகாத. இங்கேயே சாதனையில் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணும். பாரத தேசத்தில் இந்த பதத்துக்கு அர்த்தம் பூரா மாறிடுத்து. எவ்வளவு குரு சாதனை செஞ்சிருக்கா இங்கே. எல்லா குருவும் சாதனை பண்ணினாலும் இவ்வளவு விவரமாக யாரும் சொல்லலை. நான் நிறைய ஆசிரமம் போயிருக்கேன், நிறைய குருக்கிட்டெல்லாம் பேசியிருக்கேன். இவ்வளோ பிரிவாக இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த குருவும் சொல்லலை. நான் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக சொல்கிறதான்னு கூட நான் நினைக்கல. கர்ம பந்தம், நீ எந்த ருணம் தீர்த்துக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தில் பிள்ளையாவோ அம்மாவாவோ பிறந்திருக்கியோ அதை மாத்திரமே செய்யணும், அதை மட்டுமே செய்யணும். அதுக்கு அதிகமாக செஞ்சால் அது மோகம். அது எப்படி தெரியும் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். அது ரொம்ப சுலபம். நஷ்டோ மோகக ஸ்மிருதிர் லப்வா தத் பிரசாதான் மயாஸ்யுதக ஸ்திதிஸ்தோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம் தவ. அச்சுதா, உன்னோட அருளால் எனது மோகம் போயிடுத்து. உன்னால தான் எனக்கு ஞான ஒளி கிடைச்சிருக்கு. இப்போ நான் சந்தேகம் இல்லாதவனா உறுதியாக இருக்கேன். ஆனால் அதனால் உன்னோட ஆணையை நிறைவேற்றுவேன்னு அர்ஜுனன் சொல்கிறார். நீ எதை மோகம்னு நினைக்கிற அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கோ, அப்போ தான் யோகி ஆக முடியும். அதாவது இதை இந்த பதத்துக்கு அர்த்தம் ஒன்றும் தெரியாது. யோகங்கிற பதம் நிர்விகல்ப சமாதி ஸ்திதி. யோகா அப்படிங்கிற பதத்தினோட லெவல் பியூரிட்டியை திருப்பி நாம் கொண்டு வரணும். அதாவது நம்ம பூர்வ காலத்திலெல்லாம் யோகிகள் நிறைய வாழ்ந்த பூமி இது. அந்த ஸ்திதியை நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதாவது நம்ம யோகி ஆறேன் அப்படின்னு தத்த பிரதட்சணம் பண்ணினா யோகி ஆவோமா? இத்தனை யஜ்யம் பண்ணினா யோகி ஆவோமா?
பாரதிய, முஸ்லீம் அப்படிங்கிறது எல்லாமே மோகமே. அந்த மோகத்திலேருந்து வெளியில் வா. லோபம், காம, குரோத, மோக, லோப, மதமாச்சரியம் நித்திய ஜீவிதத்தில் இதெல்லாம் ஃபாலோ செய்கிறோம். அதை எப்படி ஃபாலோ செய்கிறது? அது இங்கிலாண்டில் வேர்ல்டு வார் டயத்தில் இது கோட்ஸே இருக்கான். கோல்டு ரேஷன் ஆக போகிறது அப்படின்னோடனே அவன் ஐயோ நம்ம ஒரு 80 லாரி கோல்டு எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணுறான். ரேஷன் எதுக்கு போடுறா? அது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தானே போடுறா. அத்தனை கோல்டையும் கொண்டு நீயே வச்சுக்கிறது அது லோபம் இல்லையா? இதை நிறைய நம்ம சமாஜத்தில் நம்ம எல்லாரும் பண்ணுறோம். வயசாகிடுத்து, உடம்புக்கு வந்துடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாருக்கும் பயம். அதை எல்ஐசிக்காரா காபராப்படாதீங்கோ, பயம் இருக்க வேண்டாம், எங்கள்கிட்ட பணம் கொடுங்கோ, நாங்கள் அதை உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இது நிஜமாக நடக்கிறது. அது பயம் அதாவது நம்ம பயத்தினால தான் அதில் பணம் போடுறோம். நீ பணத்தை போடு, பணத்தை நீ உன் பேங்க்கில் போடு, இல்லை எல்ஐசியில் போடு, ரைட்டு. பயம் இருக்கக்கூடாது. அது நிஜமாக நடந்தால் எல்ஐசி ஃப்ளரிஷ் ஆகிருக்குமா? பணம் சேவ் பண்ணிக்க வேண்டியது நியாயம்தான், பயப்பட்டு இல்லை. பயம் வேண்டாம், லோபம் வேண்டாம். பணத்தை சேர்க்கறதில் தப்பு கிடையாது. எல்ஐசியில் லாபம் கிடைச்சிருக்கிறவா யாரும் பேச மாட்டா. ஆனால் எல்லாம் என் ஒத்தனுக்கே வேணும் அப்படின்னு, எனக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறியே அந்த மோகம் போகணும். நீ சம்பாதிச்சிருக்கிற பணத்தை எந்த பேங்க்கில் எந்த பேரில் வச்சுட்டா ஓகே. மாஸ்டரியங்கிறது வேற. அது தெரியாத வரைக்கும் எப்படி சொன்னாலும் புரியாது. அதாவது ஈகே குருஜி மாம்பழ ரசம் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ யாருக்கான எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லுங்க, நினைக்கிச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவேன்? அவள் ருச்சி சாப்பிட்டு இருந்தாதான் அந்த ருச்சி அவளுக்கு புரியும். அவளுக்கு ருச்சியே தெரியாது, ஆனால் அவளுக்கு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, வெள்ளை பாகு எடுத்துக்கலாம். ரொம்ப தாடி இருக்கிறவா, தாடி இருக்கல்ல, அந்த தாடி அவள் கண்ணை முடிக்க சொல்லிவிட்டு அந்த தாடியில் இந்த வெள்ளை பாகை தடவிட்டு அதே வாயில் வச்சு அது டேஸ்ட் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சரியாக இருக்குமா? ஆனால் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கை கொஞ்சம் சொல்லலாம். அதனால் மதமாச்சரியங்கிறது அது வந்தால் எப்படி போகணுங்கிறத பற்றி அப்புறம் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லோரும் சாதனை பண்ணுறீள், ரொம்ப சந்தோஷம். குரூப்பாக சாதனை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த குரூப்பை வந்திருக்கேள், இதை பற்றி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா உங்களுக்கு இன்னும் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் அதெல்லாம் புரியும். மறந்து போன யோகி குலத்தை பாரத தேசத்துக்கு மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இது ரொம்ப யோஜனை பண்ணாதீங்க. இப்போ கண்ணை மூடிண்டு மௌனத்தில் இதை யோஜனையே பண்ண வேண்டாம், மௌனமாக உட்காருங்க. அப்படியே நம்ம இப்போ சொன்ன பேச்செல்லாம் காஸ்மிக்கில் இருக்குது. அந்த காஸ்மிக்கிலேருந்து அதே 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 உங்களுக்கு வரும். அந்த தரங்கால்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸ்வஸ்தி.